இன்றைக்கி வர கேஸை எப்படி இருக்க போதும்? டாக்டர், எவ்வளோ ஐஸ் போட்டு ஜூஸ் குடித்தாலும் வயிறு கபன்னு எரியுது டாக்டர். எப்போல்லாம் எரியுது? யாராவது ஃபேமிலியோ லவ்வர்ஸோ கப்புள்ஸோ ஜூஸ் கடையில் ஜூஸ் குடித்தா வயிறு எரியுது டாக்டர். பார்க்கும்போது வயிறு எரியுது. ஆமாம் டாக்டர். பல்லு இருக்கிறோம் பக்கோடா சாப்பிட்றா, அது ஒன்று குடிக்க மாட்டேங்குது. அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக ஜெலிசல் வாங்கி குடிங்க, வயிறு எரிச்சல் வராது. டாக்டர், எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பாடு உடம்புல ஒட்ட மாட்டாங்குது. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபெவிக்விக்குன்னு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஒரு 10 பாக்கெட் வாங்கிக்கோங்க. சாப்பிட போகும்போது 2 சொட்டு சாப்பாடு விட்டு சாப்பிடுங்க. சாப்பாடு கண்டிப்பாக வயிற்றுல ஒட்டும். டாக்டர், எந்த மெடிக்கலில் கிடைக்குங்க? இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். மெடிக்கலில் இல்லை, எல்லா கடையிலையும் கிடைக்கும். வாங்கி சாப்பிடுங்க. எழுதி கொடுத்துருங்க டாக்டர். ஓகே, இதை எழுதி கொடுத்துட்றேன். ஓகே டாக்டர். வாங்க, சொல்லுங்கள், என்ன பண்ணுது சார்? இரும்பில் வந்துகிட்டே இருக்குங்க சார். எத்தனை நாளா? 2 மாதம் சார். 2 மாதமாக என்ன பண்ணீங்க? 2 மாதமா இருமிட்டே தான் சார் இருக்கேன். இருமிட்டே தான் இருந்தீங்க. சாப்பாடுல எப்படி சாப்பிட்றீங்க சார்? 2 தோசை கூட முழுசாக சாப்பிட முடியலைங்க சார். முழுசாலாம் தோசை சாப்பிட முடியாது, பிச்சு பிச்சு தான் சாப்பிட முடியும். சார் சொல்லுங்க, நம்ம தேடுறது என்ன சார் வைத்தியம்? அவங்க உடம்பு தேரணும்னா முதல்ல இந்த ஆடு கோழி சாப்பிட்றத முதல்ல நிறுத்துங்க. அப்படிங்களா? ஆடு கோழி சாப்பிட்றத எப்படி சார் அதை நான் நிறுத்த முடியும்? நான் சொல்கிறது ஆடு கோழி இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்றத நிறுத்துங்கன்னு சொன்னேன். சார், இந்த மெடிசன் எங்கே சார் கிடைக்கும்? எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க.